ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன். இன்னைக்கு சிட் சாட்டியா மட்டும் இருக்க போறது கிடையாது. ஐம் கோயிங் டு ஷேர் மை பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ஹால். ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து யூகே போறதுக்கு முன்னாடி தான் ஒரு ஹால் பண்ணிட்டு போனேன். பட் there has been some new launches and I have got a story. நான் வந்து இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸை பத்தி பேசுறவங்க பார்க்குறவங்க கிட்டலாம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கதையும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. இப்போ பெரிய அப்படியே ரொம்ப அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான கதைலாம் கிடையாது. சும்மா டைம் பாஸ் தான். ஆல்சோ ஐ ஹவ் காட் லைக் 5 to 6 புது பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பெர்ஃப்யூம்ஸ். உங்களுக்கு நான் வந்துட்டு எப்படி இருக்கு, என்ன இருக்கு, எது நீங்க வாங்கலாம், எது எனக்கு ஜென்யூனா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹாவ் அ ஜெம் தட் யூ ஹாவ் டு ஹாவ் இஃப் யூ லவ் திஸ் பர்டிகுலர் கேட்டகரி. அது ஒன்று நான் வச்சிருக்கேன். ஸோ அதுவும் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. கையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைனா ஜூஸ் இல்லைனா காஃபி எதையாவது எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு ஜாலியா இந்த சண்டேவை என் கூட செலவு பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்லி லெட் மீ டெல் யூ த ஸ்டோரி பிஹைண்ட் தி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பர்ச்சேஸ். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இப்போ இதை பயங்கரமான டீல்ல வாங்கலாம். ஏன்னா நான் பயங்கரமான டீல்ல வாங்கினேன். 799 டீல்ல வாங்கினேன். இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு. அப்படி அந்த டீல் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நல்லா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல வேணும் அப்படின்னா அமேசான்ல இப்போ உங்களுக்கு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவ் சேல் நடந்துட்டு இருக்கு. 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. பியூட்டி, ஃபேஷன் எல்லா கேட்டகரியிலையுமே திஸ் வுட் பி த ரைட் டைம். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய ஆஃபர் இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட், ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்ட், ஸ்டாக் பண்ணிக்க நினைக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த டைம்ல வாங்கி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். டோன்ட் மிஸ் இட். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி. ஸோ பேசிக்கலா ஐ ஹவ் பின் அப்டேட்டிங் யூ கைஸ் தட் நான் வந்து ஊருக்கு போனேன், யூகே போயிட்டு வந்தேன் அப்படின்றது. யூகே பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ஐ வென்ட் டு லண்டன். இந்த லண்டன்ல ஒரு மஸ்ட் ஹேவ் விஷயமா நான் வந்துட்டு செக் பண்ண வேண்டிய ஒன்று வச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா செஃபோரா போய் பார்க்கணும் அப்படின்றது. இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லாம் இந்தியாவில் அவைலபிளாக இல்லாதது. அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீசெல்லர்ஸ்லாம் இருக்காங்க, அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறவங்க ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா வாங்கிட்டு வரது இந்த மாதிரி. பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஆசை என்ன இருந்ததுன்னா, நான் நேரில் போய் செஃபோரால போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு, லைக் அந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா டார்ட். ஐ பேட்லி வாண்டட் டு ட்ரை டார்ட். அப்புறம் ஒன் சைஸ், அப்புறம் தெர் ஆர் ஃபியூ அதர் பிராண்ட்ஸ் ஓகேவா. அந்த வாவ்னு ஹேர் கேர் ரேஞ்ச் இதெல்லாம் வந்து எனக்கு வந்துட்டு வாங்கணும், ட்ரை பண்ணணும், நேரில் போய் பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. ஸோ லண்டனில் ஐ டிசைடட் டு கோ டு செஃபோரா. வெஸ்ட் சைடில் போயிட்டு ஐ தாட் ஆஃப் கெட்டிங் சம் ப்ராடக்ட்ஸ் ஃபார் மீ. ஸோ வெஸ்ட் சைட் நான் போனேன். லண்டன் ட்ரிப் ஒரு 3 நாள். அதில் ஒரு நாள் வந்து ஐ டெடிகேட்டடாக ஸ்பெண்ட் ஃபார் ஷாப்பிங் ஓகேவா. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஷாப்பிங் போகிறோம், நம்ம ஹஸ்பண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இந்த ஹேபிட் இருக்கு. நான் முக்கியமாக மேக்கப் ஷாப்பிங் இல்லை எனக்கு தேவையான ஐட்டம் ஏதாவது ஷாப் பண்ண போறேன்னா அவங்க யாருமே வேண்டாம், நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு நேர்ல ஷாப் பண்றதே ஒரு மாதிரி ஒரு டீடியஸான வேலை. ஐ ஆம் திஸ் ஆன்லைன் ஷாப்பர் கேர்ள். ஸோ எனக்கு வந்து நீங்க ஆஃப்லைன்ல இன்ஸ்டோர்ல போய் பண்ணுங்க அப்படின்னா இதை வாங்குறதா, அதை வாங்குறதா, இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். கொஞ்சம் அப்படியே திணறுவேன் நான் நேர்ல போய் வாங்கணும் அப்படின்னும் போது. ஸோ அப்படி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றது வந்து டெடிகேட்டடா டைம் ஒதுக்கிட்டு வேஸ்ட் பண்ணலாம். நம்ம கூட வேற யாராவது உங்களோட டைமையும் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்றது எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஐ வாஸ் லைக் யூ ஸ்டே பேக். நான் போய் ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டை வந்துட்டு ரூம்லேயே வச்சுட்டு இருக்க வச்சுட்டு நான் மட்டும் போய் ஜாலியா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு தனியா சோலோவா ஹாப்பியா கிளம்புனேன். ஓகே, வெஸ்ட்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு மால்ல வந்துட்டு செஃபோரா இருக்கு அப்படின்றத வந்து நான் பார்த்து வச்சது. சரி ஓகே லெட்ஸ் கோ அப்படின்ட்டு போனேன். வெஸ்ட் ஃபீல்ட் மாலே வந்து செம பெருசு. செஃபோராவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. தேடி கண்டுபிடிச்சு உள்ள போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து செஃபோராவை கண்டுபிடிச்ச உடனே எதிர்த்தாப்புல பார்த்தது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரின்ல லான்ச் ஆகுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அது ஒரு ஸ்பீட்ல போயிட்டுருக்கும். அதுவும் ஐ திங்க் யுஎஸ்ல வந்து இன்னுமே அட்வான்ஸ்டா நெறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு 6, 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு அங்க போய் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ பார்த்தோனே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் வாங்கணும்ன்ட்டு போல. ஐ திங்க் ஐ ஹேட் திஸ் ஐடியா பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இல்ல. பட் பார்த்த உடனே ஓகே ஐ அம் கோயிங் டு கோ கெட் சம் பெர்ஃப்யூம்ஸ் ஃபார் மை செல்ஃப் அப்படின்ட்டு தான் நெனச்சேன். ஸோ செஃபோரால ஷாப்பிங் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் உள்ள போயிட்டு நான் வந்து வெறும் கைய வீசிட்டு வந்தேன். எல்லாமே இருந்துச்சு ஓகேவா. எல்லாமே புது ரேஞ்ச். பழசும் இருந்தது. பட் புதுசா நான் கேள்வியே படாத லான்ச்சஸ் புதுசா லைக் பிராண்ட் நியூ லான்ச்சஸ்லாம் வந்து வந்திருந்தது. ஐ காட் டு ட்ரை எவ்ரிதிங். அதுலயே எனக்கு என்ன புடிச்சது, என்ன வாங்கலாம், என்ன வேணான்றதையும் டிசைட் பண்ணிட்டேன். பட்
கரெக்ட்டா நான் செஃபோராலருந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் கால் வந்தது. கால் வந்து நான் இந்த மாரி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, "பார்த்துக்கோ வெயிட் மறுபடியும் நம்ம திருப்பி எடுத்துட்டு வரணும்" அப்படின்னு ஒரு லைன விட்டாங்க. ஐ வாஸ் லைக், ஐயோ! வெயிட் பிரச்சனை இருக்கா? சரி பாட்டில் வாங்க முடியாது. எல்லாமே பெரிய பாட்டிலா இருக்கும். வெயிட் ஜாஸ்தி ஆயிடும் அப்டின்ட்டு ஐ டிசைடட் நாட் டூ கெட் எனி. ஓகேவா? எனக்கு 1 விட்டுட்டு 1ன்னு வாங்க மனசே வரல. ஸோ நான் எதையுமே வாங்கல. எனக்கு ரொம்ப புடிச்சது ஒரு வேரியன்ட். அதையும் நான் எடுக்கல. ஐ வில் ஷோ யூ தட் ஓகேவா? ஸோ அதையும் நான் எடுக்கல. செம்ம மன வலியோட வந்தேன். வந்து அது ஒரு பெரிய குறையா இருந்துட்டு. பார்க்குறவங்க கிட்டலாம் நான் வந்து புலம்பிட்டே இருந்தேன். லண்டன் போய் நான் ஷாப்பிங் போயிட்டு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போயிட்டு 1 கூட வாங்கல அப்டின்ட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா, யாரோ ஒரு நல்லுள்ளம் எனக்கு வந்து ஒரு வீடியோல வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல 799 சேல் வருது செக் பண்ணுங்க அப்டின்ட்டு. அப்டின்ட்டு போய் பார்த்தா, அங்க பார்த்தா எல்லா லான்ச்சும் இங்கேயே இருந்துச்சு. ஆஹா! அடடா! அப்டின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் ஸ்வீட்டஸ்ட் சாங். ஓகே. ஸோ இதுதான் வந்து அங்க நான் பார்த்த கடையில முன்னாடி இருந்தது. பிராண்ட் நியூ லான்ச் நெனைக்கிறேன். ஏன்னா நியூன்னு போட்டிருந்துச்சு. ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி இன் ஆ வித் தி பேக்கேஜிங், கலர், லுக், அந்த தீம், அந்த ஒரு ஒரு மாரி ரொம்ப ஃபைனான ஒரு டீட்டெயிலிங்கோட கிளாஸியா, எலிகன்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு பேக்கேஜிங் இது ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இந்த கேப்லாமும் வந்துட்டு அழகா இந்த மாதிரி குட்டி குட்டியா டிசைன்லாம் பண்ணி எனிவேஸ் பார்க்க சூப்பரா இருந்தது. எடுத்து மோந்து பார்த்தேன். நாட் மை கைண்ட் ஆஃப் பெர்ஃப்யூம். ஏன்னா இது வந்து இட் ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் பெர்ரீஸ். ஐ திங்க் ராஸ்பெர்ரி. ஸோ பேசிக்கலா வி ஹேவ் காட் ப்ளஷ் ராஸ்பெர்ரீஸ், சுகர் கிறிஸ்டல்ஸ் அண்ட் விப்ட் மஸ்க். இதுல வந்து அந்த விப்ட் மஸ்க் மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு கன்வின்சிங் பாயிண்டா இருந்தது. பட் இஃப் ஐ ஹேட் டு கெட் அந்த பர்ட்டிகுலர் ஷாப்பிங் டேல பெர்ஃப்யூம்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி ஸ்கிப் திஸ். பட் இங்க வந்தபோது ஐ வாஸ் லைக் ஓகே லெட் மீ கிவ் இட் அ ட்ரை அப்படின்ட்டு இத வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரீமி பெர்ரி வாசனை. பட் ஃபர்ஸ்ட் நோட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான பெர்ரி வாசனைகள் தான் இருக்கு. நத்திங் டூ யூனிக். ஏதோ ஒரு ஜஸ்ட் அனதர் பாத் அண்ட் பாடி ஒர்க் வாசனை மாதிரி தான் இருக்கு. நத்திங் டூ ஸ்பெஷல் டெஃபினட்டா. ட்ரை டவுன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சட்டில்னஸ் வந்து தெரியுது. பட் அந்த ஒரு ட்ரை டவுன் ஃபினிஷ்க்காக மட்டும் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் திஸ். பட் உங்களுக்கு வந்து நல்ல அந்த பெர்ரி வாசனைகள், டேங்கியான வாசனை வந்து பிடிக்கும் அப்படின்னா, யூ கேன் கெட் திஸ். ஸோ பேசிக்கலி யூ ஆர் கோயிங் டூ ஸ்னிஃப் ஒரு நல்ல ராஸ்பெர்ரி மில்க் ஷேக் வித் ராஸ்பெர்ரி சிரப் போட்ட லெமனேட் 2யும் பக்கத்து பக்கத்துல வச்சு ஸ்மெல் பண்ணா எப்படி இருக்கும்? இதனுடைய சிட்ரஸி அந்த ஒரு ஃப்ரெஷ் ஜெஸ்டி வாசனை அண்ட் இதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மில்க்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரீமினஸ் அதெல்லாம் கலந்து 2ம் கலந்து ஒரு மாதிரி வர மாரி இருக்கும். நாட் டூ பேட் பட் நாட் டூ குட். அடுத்து ஃபாரெவர் இல்ல. ஃபாரெவர் அண்ட் ஆல்வேஸ் இல்ல. ஆல்வேஸ் அண்ட் ஃபாரெவர். நான் அத பார்த்ததுமே வந்து ஆஹா! ஃபாரெவர் அண்ட் ஆல்வேஸ்ன்னு இருந்தா நல்லா இருக்குமே. பை த வே ஃபாரெவர் அண்ட் ஆல்வேஸ் வந்துட்டு டெய்லர் ஸ்விஃப்ட்டோட ஒரு சாங். ஸோ ஐ தாட் ஓகே அப்படி இருந்ததுன்னா ஐல் கெட் திஸ் அப்படின்ட்டு. பட் இது உல்டாவா இருக்கு ஆல்வேஸ் அண்ட் ஃபாரெவர்ன்னு. பேக்கேஜிங் சோ பிரிட்டி. ஒரு மாரி எம்போஸ் ஆன பெர்ல் லேஸ் பண்ண மாதிரியான எஃபெக்ட்ல இந்த பேக்கேஜிங் இருக்கு. வெள்ள கலர் பாட்டில். ஃபுல்லா ஒபேக்கா இருக்கு. அண்ட் இந்த வாசனை இட்ஸ் லக்ஸுரி. ஓகே. ஒரு மைனஸ் என்னன்னா, திஸ் இஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங் ஆன் மீ. ஸோ இதுல வந்து யூ ஹாவ் பிங்க் பெப்பர். பிங்க் பெப்பர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வாசனைகள். லைக் அந்த நோட்ஸ்ல வர்றது. ஸோ பிங்க் பெப்பர பார்த்ததுமே ஐ வாஸ் லைக் கன்வின்ஸ்ட் ஓகே ஐ நீட் திஸ் அப்படின்ட்டு. ஸோ திஸ் ஹாஸ் பெர்லைஸ்ட் பிங்க் பெப்பர், ஒயிட் ரோசஸ் அண்ட் ஷியர் சாண்டல்வுட். ஸோ பேசிக்கலா எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியான வாசனை. இது வந்து ஓகே. அப்பயும் எனக்கு வந்து ஞாபகம் பண்ண ஒரு மெயின் வாசனை என்னன்னா, ஏதோ ஒரு நல்ல லக்ஸூரியஸ் ஸ்கின் கேர் வாசனை வந்து இட் ரிமைண்டட் மீ ஆஃப். ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கின் கேர்ன்னு கிடையாது. நல்ல போஷான ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் கேர் கடைக்குள்ள போய் அந்த பாட்டில்ஸ்லாம் தொறந்து வச்சிருப்பாங்க. யூ கேன் யூஸ் த டெஸ்டர் டூ டெஸ்ட் தி வாசனைகள். அது எப்படி ஒரு மாரி கிரீமி லக்ஸுரி மைல்ட் ஃப்ளோரல் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் வாசனை குடுக்கும். அதுதான் வந்து திஸ் கிவ்ஸ். இது போட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான பெரிய ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த ஹேண்ட் வாஷே வந்து கொஞ்சம் நல்லா பயங்கர பிராண்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப பிரீமியமா இருக்க மாரி இருக்கும். ஸோ அதுல யூஸ் பண்ண ஏதோ ஒரு ஹேண்ட் வாஷ் திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப். அந்த வாசனை. ஓகே. ஹேண்ட்ல போட்டதுனால ஹேண்ட் வாஷ் வாசனை. பட் இட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஃபீல் சூப்பர் லக்ஸூரியஸ், சூப்பர் சொஃபிஸ்டிகேட்டட், எலிகன்ட் அண்ட் சட்டில். ஓகே. ஸோ இதுவே இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டாவும், லாங் லாஸ்டிங்காவும் வந்ததுன்னா, திஸ் வுட் ஹவ் டெஃபினெட்லி கான் இன் ஒன் ஆஃப் மை இன் மை டாப் 10 ஃபேவரட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் கேட்டகரி. பேக்கேஜிங்ல இருந்து எல்லாமே வந்து இட் ஜஸ்ட் இஸ் சோ பியூட்டிஃபுல். பட் லான்ஜிவிட்டி மட்டும் ஒரு பிரச்சனையா இருக்கு. தென்
ஒரு 4 வச்சிருக்கேன். 4ல வந்து ஆல்ரெடி வந்த லான்ச்சஸ்லேருந்து நான் ட்ரை பண்ணணுமா நெனச்ச சில வேரியன்ட்ஸ் புதுசா வந்திருந்தது. மூடி இல்லாம வந்துருச்சு. நான் வந்து அத மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. ஸோ ஐ அம் ஜஸ்ட் டீலிங் வித் திஸ். வேற கேப்ஸ் வச்சு ஐ கேன் டீல். ஸோ இது வந்து ஆன் தி ஹொரைசான். ஓகே. ஸோ ஆன் தி ஹொரைசான் இட்ஸ் அ வெரி கிளீன், வாட்டரி, ஃப்ரெஷ் ஒயிட் ஃப்ளாரல் மஸ்கி வாசனை. ஜஸ்ட் அனதர் கிளீன் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் மாதிரி. ஸோ இதுல யூ ஹேவ் காட் வாட்டரி பர்கமாட், லோட்டஸ் பிளாசம் அண்ட் ட்ரிஃப்ட்வுட் மாஸ். ஸோ நான் வாங்கும்போதே நெனச்சேன், ஐம் நாட் வெரி பிக் இன்டூ இந்த மாதிரியான ப்ளூ கலர் பாட்டில்ஸ் இன் ஜெனரல். பிகாஸ் ஐ நோ ப்ளூ கலர் பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ் ஆர் லைக் கிளீன் கேட்டகரியில வரக்கூடியது. அண்ட் கிளீன்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு நல்லா லாஸ்ட் ஆன மாதிரியான பெர்ஃப்யூம்ஸ் எதுவுமே வந்து மோஸ்ட்டா இருந்தது கிடையாது. ஆல்சோ நான் பெருசா கிளீன் வாசனைகளுக்கு கிராவிடேட் ஆகுற ஒரு ஆள் கிடையாது. ஐ லைக் பெர்ஃப்யூமி வாசனைகள், ரோசஸ், சாண்டல்வுட் இந்த மாதிரி. ஸோ இது வந்து சரி ஓகே. என்னைக்காவது இஃப் ஐ ஹேவ் டு ஃபீல் கிளீன் இல்லன்னா இந்த மழை டைம்லாம் வருதுல்ல, இந்த டைம்ல வந்து அந்த துணியில கொஞ்சம் சல்ட்ரி ஸ்மெல் வரும். நீங்க என்னதான் வந்து பெரிய கம்ஃபர்ட் அது இதுன்னு போட்டாலும் லைட்டா வரும். ஸோ அந்த டைம்ல அத வந்து ஃப்ரெஷன் அப் பண்றதுக்கு அப்படிதான் நான் என்னுடைய பழைய கிளீன் வாசனைகள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ தாட் ஓகே. கொஞ்சம் ஓவர் தான் ஐ நோ. பட் ஸ்டில் ஐ காட் திஸ். ஐ வில் யூஸ் திஸ். அப்புறம் முடிக்க முடியலனா தான் அந்த வேலை. ஓகே. ஏன்னா இது வந்து அந்த ஃப்ரெஷ் டிட்டர்ஜென்டி வாசனையும் வந்து குடுக்கும். இட் ஜஸ்ட் மேக்ஸ் எவ்ரிதிங் கிளீன் இன்ஸ்டன்ட்டா. ஸோ அது ஒரு ரீசன். அடுத்து ஐ ஹேவ் காட் இந்த கெட்டவே சோய்ரே. சோய்ரே சோய்ரே ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். பட் இதுவும் வந்து ஏதோ ஒரு பெரிய பெர்ஃப்யூமோட டியூப். திஸ் ஹாஸ் டியூப்ரோஸ், மேண்ட்ரின், மஸ்க் அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளாரல் வாசனை. ஐ ரியலி லவ் த பேக்கேஜிங், கலர். இதுக்கும் மூடி இல்லாம தான் வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பாட்டிலுக்கு மூடி இல்லாம வந்தது. ஸோ இது வந்து அந்த ஒரு அகைன் டே டைம்க்கு போடக்கூடிய ஃப்ளாரல் விரும்பியா இருக்கீங்க நீங்க அப்படின்னா, யூ வில் லைக் திஸ். ஃப்ளாரல்லையுமே வந்து இது வந்து கொஞ்சம் மெச்சூரான ஃப்ளாரல் வாசனை மாதிரி தான். இட்ஸ் நாட் டூ கேர்லி, டூ பப்ளி அந்த மாதிரி. இட்ஸ் அ மெச்சூர், சொஃபிஸ்டிகேட்டட் ஃப்ளாரல் வாசனை. பேர் பண்ணிக்கிறதுக்கு, அதுவும் ஹை எண்ட் பெர்ஃப்யூம்ஸோட பேர் பண்ணிக்கிறதுக்கு, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றதுக்கு, லேயர் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஆப்ட்டான பெர்ஃப்யூமா இருக்கும். அதர் தென் தட் இதுல வந்து எனக்கு ரொம்ப அப்படியே ஸ்பெசிஃபிக்கா வாவா வந்து ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னா கிடையாது. பட் ஐ கேன் டெஃபினெட்லி ஸ்னிஃப் சம் ஹை எண்ட் பெர்ஃப்யூம். இருங்க, லெட்ஸ் ஜஸ்ட் டூ a லிட்டில் ரிசர்ச். இது என்ன பெர்ஃப்யூமை குடுக்குது அப்படின்ட்டு. ஃபோர்டோட சொலைல் பிளாங்க் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டுக்கு டியூப் அப்படின்னு சொல்றாங்க. நான் அது வாசனை புடிச்சது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ. டாம் ஃபோர்டோட பெர்ஃப்யூமே அரௌண்ட் உங்களுக்கு 18,000 19,000 வரும். ஸோ ஒரு பட்ஜெட் பை. அது மாரி தான் நீங்க வந்து ஃபீல் ஆகணும். ஆல்ரெடி போட்டவங்க வந்து அக்ரி பண்ணுவாங்க அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் சீட் பை யூசிங் திஸ். ஆக்சுவலா அந்த கவர்ட் இன் ரோசஸ் அப்படிதான் நான் வந்துட்டு குடிச்சு காலி பண்ணேன். லிட்ரலா இன்னும் காலி ஆகல. குடிக்கவும் இல்ல. ஐ ஜஸ்ட் மென்ட் இட் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நான் பயங்கரமா யூஸ் பண்ணேன். அண்ட் இட்ஸ் லைக் அ கிளியர் டூப் ஆஃப் தி அந்த டெலினா பெர்ஃப்யூம். லாஸ்ட் இன் சாண்டல் இது வாங்கியிருந்தேன். இது வந்து இட்ஸ் ஆஹா! இட்ஸ் வெரி யூனிக் பெர்ஃப்யூம். நான் இதுவரைக்கும் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல இது மாரி வச்சதில்ல. பட் வேற ஏதோ ஒரு பெர்ஃப்யூம்ல இது மாரி வச்சிருக்கேன். ஐ திங்க் ஏதோ ஒரு Zara பெர்ஃப்யூம் இது மாரி இருக்கு. பட் திஸ் இஸ் ஆல்சோ அ டூப் ஆஃப் அந்த சாண்டல் 33 அப்படின்ற பெர்ஃப்யூம். அஃப்கோர்ஸ் அது நான் மோப்பம் புடிச்சது கிடையாது. ஸோ ஐ கான்ட் லைக் டெல் யூ அதே மாதிரி தான் இருக்கா என்ன அப்படின்றது. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி அ வெரி நைஸ் பிட்ரி உடி வாசனை. இது வந்து இந்த ஆட்டம் டைம்க்கு இந்த அக்டோபர் டு நவம்பர் அந்த ஷிஃப்ட் ஆகுற டைம்ல திஸ் வுட் பி த பெஸ்ட் பெர்ஃப்யூம் வாசனை. இட் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டா ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் இட். ஏன்னா நான் இந்த மாதிரி வாசனை கேண்டில்ஸ் தான் வந்து அந்த டைம் ஆஃப் த இயர்ல வந்து ஏத்துவேன். அந்த ஒரு ஸ்பைசி, பிட்ரி, மஸ்கி, வுட்டி வாசனை. ஸோ இது வந்து இட் ஹாஸ் வார்ம் ஸ்பைசஸ், பல்சமிக், பவுட்ரி நோட்ஸ். இதுல சாண்டல்வுட், கார்டமன், செடர் அண்ட் சாட்டின் இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் சாட்டின் இஸ் புட் இன் அ பெர்ஃப்யூம். பட் திஸ் இஸ் வெரி லைக் கிளாஸியா, மெச்சூரா ஒரு ரஸ்டிக் வைப்ஸ் வந்து குடுக்குது. இட்ஸ் நைஸ். டெஃபினெட்லி நோ. இது நான் எப்பயாவது போடுறேன்னா, ஐ வுட் ஃபீல் லைக் எப்படி சொல்றது? பாஸ் லேடி ஆன் அ வுட் கேபின் அட்வென்ச்சர். தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். அப்படிதான் எனக்கு வந்து லைக் அந்த கெத்தான ஒரு இமேஜும் இருக்கு. பட் அது ஒரு மாரி ரஸ்டிக்கான ஊர் சைட்ல, கிராமத்து சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கெத்தான வைப். ஊர் சைட், கிராமத்து சைடுன்னு நான் என்ன மீன் பண்றேன்னா, அந்த கண்ட்ரி சைட் ரொம்ப ஓகே. நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அடுத்து ஆல் ஐஸ் ஆன் ஹர்.
ஓ! திஸ் இஸ் சச் அ கியூட், பப்ளி, பவுடரி வாசனை. எனக்கு வந்து இந்த மாரி பவுடரி நோட்ஸ், மஸ்கி வாசனைகள் ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன நோட்ஸ்ன்னு பார்ப்போமா? திஸ் ஹாஸ் பிளாக்பெர்ரி, ஜாஸ்மின், சாண்டல்வுட். எனக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு மஸ்கி, பவுடரி வாசனை தான் வந்து ரொம்ப வைப்ரன்ட்டா தெரியுது. ஐ கேனாட் லைக் கெட் தி பிளாக்பெர்ரி ஆர் எனி பெர்ரி வாசனை, அந்த ஒரு டேங்கி பஞ்ச் வந்து இதுல இல்ல. ஆல் ஐ கேன் ஸ்னிஃப் இஸ் இந்த ஒரு ஃப்ரெஷ் ஒயிட் ஃப்ளாரல், பவுடரி, வெல்வெட்டி வாசனை. இது வந்து அப்படியே கேர்லியா வந்து ஃபீல் பண்ண வைக்குது. யூ புட் ஆன் அ நைஸ் சாட்டின் ட்ரெஸ், புட் திஸ் சாஃப்ட் கர்ல்ஸ், பிங்க் லிப்ஸ் அண்ட் அப்படியே ஜாலியா நீங்க வந்து கேர்லியா வலம் வரும்போது யூ கேன் வேர் திஸ். தட்ஸ் ஹவ் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ். இத போட்டு அப்படியே ஒரு மேக்ரூன் சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி வந்து ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு திஸ் இஸ் த ஒன் ஃபார் யூ. அகைன் லாஞ்சிவிட்டி வைஸ் பெருசா எதுவும் இல்ல. இப்ப நான் இங்க காமிச்ச எதுலயுமே வந்து அந்த அளவு லாஞ்சிவிட்டி கிடையாது. நம்பர் 1ல வைக்கிறது காமிக்கிறதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஷோ யூ திஸ் குட்டி பர்ஃப்யூம். ஸ்னிஃப் திஸ் ஒன். பட் இத நான் வந்து யூகேல மோப்பம் பிடிச்சேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. திஸ் ஒன் இஸ் கால்ட் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளர்ட். இந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளர்ட்டோட பாடி மிஸ்ட் வெர்ஷன் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ ஐ காட் த மினி பர்ஃப்யூம் வெர்ஷன். இதுவுமே வந்து சேம் 799 ரேஞ்ச்லயே தான் இருந்தது. நான் நினைச்சேன் இது வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி பவுண்ட் கேக் மாதிரியான ஒரு வாசனை வந்து குடுக்கும் அப்டின்ட்டு. பட் இது ஒரு பெர்ஃப்யூமி ஸ்ட்ராபெர்ரி வாசனை. ஐ அப்சல்யூட்லி லவ் இட். திஸ் இஸ் சோ குட். நான் வந்து இது பெர்ஃப்யூம் வெர்ஷன்ல வாங்கியிருக்கேன்றதுனால ஐ அம் சோ ஹாப்பி. ஏன்னா கொஞ்சம் இன்டென்ஸாவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரெஷ் ஸ்வீட் ஸ்ட்ராபெர்ரிஸ். இதுல வந்து ஒரு மாதிரி ஒரு சாக்லேட்டி வாசனை. இதுல ஒரு லைட்டான ஒரு சாக்லேட்டி வாசனை வந்து எட்டி பாக்குது. ஒரு லைக் எச்சு ஊற வைக்கிற மாதிரியான சாக்லேட்டி வாசனை. லெட்ஸ் see the notes. ஓகே. இஃப் ஐம் நாட் ராங் இதுல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹனி, கேரமல் ஏதாவது. ஓகே. திஸ் ஹாஸ் ஸ்ட்ராபெர்ரி, காட்டன் கேண்டி, மஸ்க், பாப்பி அண்ட் கேரமல். ஓகே. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கேண்டிட் ஸ்ட்ராபெர்ரி இருக்கும்ல, அந்த வாசனை. அதுவே கொஞ்சம் யம்மியா ரொம்ப ஸ்வீட்டா இல்லாம கொஞ்சம் டேங்கியா ப்ராப்பர் பேலன்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு வாசனை. திஸ் இஸ் சோ குட். ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ திஸ். நான் வந்து அங்க ஊர்ல டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து டாப் 2ல இருந்தது. ஓகேவா? யூகேல டெஸ்ட் பண்ணும்போது டாப் 2, இது டாப் 3. வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பா இது 2 அண்ட் இப்ப நான் காமிக்க போறது வாங்குவேன். இப்ப நான் காமிக்க போறது இஸ் அ மஸ்ட் ஹேவ் இஃப் யூ லவ் இன் த ஃபேமிலி ஆஃப் வாசனை, விச் இஸ் திஸ் பிஸ்டாஷியோ கிளேஸ். இது நான் வந்து அங்க ஸ்னிஃப் பண்ணிட்டு வர வழி ஃபுல்லா ஸ்னிஃப் பண்ணிட்டே வந்து செம்மையா ரிக்ரெட் பண்ணேன். இத மட்டுமாச்சும் வாங்கியிருக்கலாமே அப்டின்ட்டு. திஸ் இஸ் இன்டென்ஸ், திஸ் இஸ் ஸ்ட்ராங், திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங், திஸ் இஸ் யம்மி. திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் டியூப் ஆஃப் கேலியோட பிஸ்டாஷியோ ஜெலாட்டோ. இதுல திஸ் ஹாஸ் ஐ டோன்ட் நோ வாட் திஸ் ஹாஸ், பட் எக்ஸாக்ட்டா அந்த பிஸ்டாஷியோ அந்த ஒரு ஐஸ் கிரீமி, விப்ட் கிரீமி, மஸ்க் நோட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இட் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங். இட் ஜஸ்ட் மேக்ஸ் மை மவுத் சூப்பர் வாட்டரி. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாரி ஒரு கோர்மான் வாசனையிலே ரொம்ப ஸ்வீட்டா இல்லாம கொஞ்சம் சட்டிலா, கொஞ்சம் வார்மா, கொஞ்சம் டோயியா இருக்கிற மாதிரியான வாசனைகள் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த நட்டி ஃப்ளேவர் ஃப்ரம் பிஸ்டாஷியோ. லெட்ஸ் see the notes. That's pistachio creme, toasted vanilla, sugar, patchouli. Patchouli I think அந்த கயாலிலயும் அந்த பச்சூலியோ ஏதோ ஒண்ணு இருக்கு. பட் this is the exact dupe of கயாலியோட அந்த பிஸ்டாஷியோ ஜெலாட்டோ. ஓ மை காட்! இது செம்ம லாங் லாஸ்டிங். ஐ ஃபீல் லைக் கேயாலியோட அந்த பெர்ஃப்யூம் விட இது வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆகுது அப்டின்ட்டு. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஆன் மீ, பட் திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங் ஆன் மீ. ஐ அம் சோ ஹாப்பி. ஃபைனலா ஐ காட் டு ட்ரை திஸ். இதுவும் நல்ல டீல்லே அப்டின்றதுனால ஐ அம் சூப்பர் சூப்பர் ஹாப்பி. இதுதான் வாங்கலையே நான் பயங்கரமான மனவலியில இருந்தேன். ஸோ யா, ஃபைனலா ஐ கெப்ட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். ஸோ இப்ப இருக்க கலெக்ஷன்ல ஐ வுட் ரேட் திஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளர்ட் நம்பர் 2. தென் வி ஹாவ் ஆல்வேஸ் அண்ட் ஃபாரெவர் ஆன் நம்பர் 3. தென் ஐ வில் சே ஆல் ஐஸ் ஆன் ஹர் ஆன் நம்பர் 4. தென் மேபி லாஸ்ட் இன் சாண்டில் நம்பர் 5. 6 வந்து கெட்டவே சோயரே. அண்ட் தென் இது 2ம் சேம். பிகாஸ் 2மே வந்து இட்ஸ் நாட் மை அப்சல்யூட் ஃபேவரைட். 2மே ரொம்ப மொக்கையாவும் இல்ல. ஸோ 2யும் சேமா நான் வந்து வைக்கிறேன். ஸோ உங்களுடைய வாசனை லைக்கிங் எப்படி? ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் இஸ் சூப்பர் சப்ஜெக்டிவ். எனக்கு இன்னைக்கு புடிச்சது நாளைக்கு பிடிக்காம போலாம். இப்ப பிடிக்காம இருக்கிறது நாளைக்கு திடீர்னு காதல்ல விழலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கும். நான் வந்து ஏதோ ஒண்ணு சூப்பரா இருக்கேன் அப்படின்னா, நீங்க பிளைண்டா அத வாங்கிராதீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஓப்பன் மைண்ட் வச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா
ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்க அப்படின்னு முக்கியமா நான் சொல்றேன் அப்படின்னா. ஏன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டாஷியோ வாசனை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து மேபி அந்த வாசனை பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். பிடிச்சதுன்னா உங்களுக்கும் வந்து ஓகே ஃபைன். நீங்க சொன்னீங்க செம்மையா இருக்கு அப்படின்றீங்க. பிடிக்கல அப்படின்னா, ஐயே நல்லாவே இல்ல அப்படின்றதுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது தான் வந்து அது அர்த்தம். மெஜாரிட்டி கேஸஸ். ஸோ அத ஒண்ணு நான் தெரியப்படுத்திக்க விரும்புறேன். ஏன்னா பெர்ஃப்யூம்ஸ் ஆர் வெரி வெரி சப்ஜெக்டிவ். ஓகேவா? இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு சில பெர்ஃப்யூம்ல நான் ஒண்ணு வாசனை பிடிப்பேன். இப்போ ஒரு இந்த பெர்ஃப்யூம்ல இப்ப நான் வந்துட்டு மஸ்க் வாசனை பிடிக்கிறேன் வைப்ரன்ட்டா அப்படின்னா, இன்னொருத்தவங்க இப்ப என் ஹஸ்பண்ட்ட குடுத்தீங்கன்னா, எனக்கு பெர்ரீஸ் தான் தெரியுது. எனக்கு மஸ்கே தெரியலையே அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். மூக்குக்கு மூக்கும் வந்து வாசனை வேறுபடும். ஸோ முடிஞ்சா நீங்க இதெல்லாம் வந்து நேர்லயும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் பிளைண்ட் பை பண்றேன். இல்ல என்னோட டேஸ்ட் உங்களோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்ற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பிளைண்டா வாங்கிக் கொள்ளலாம். இந்த ரேஞ்ச்ல நான் காமிச்சதுல என்னோட ஃபேவரைட்ஸ்ன்னு சொன்னது எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி டீல்ஸ் இருக்கும்போது, ஆஃபர் இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இப்போ கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவ் சேல் வேற நடக்குதுல்ல. ஸோ திஸ் வுட் பி த ரைட் டைம் ஃபார் யூ டு ட்ரை நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஸ்டில் ஹேவ் ஆல் த விளாக்ஸ் டு கோ லைவ். லைக் லண்டன் விளாக், ஸ்காட்லாண்ட் விளாக், லேக் டிஸ்ட்ரிக்ட் விளாக், லீட்ஸ்லயே இருக்கக்கூடிய பெண்டிங் விளாக். ஐ டோன்ட் நோ இந்த மாசத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் லைக் இந்த மாசத்தோட ஆக்சுவல் ரொட்டீனும் கலந்து பெண்டிங் வீடியோஸும் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாம் ஆகுது. ஆல்சோ ரியலா லைஃப் இஸ் அகைன் லைஃபிங். ஐ டோன்ட் நோ எப்போ இது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும் அப்படின்ட்டு. இட்ஸ் வெரி பிஸி தீஸ் டேஸ். பட் ஐம் ஸ்டில் ட்ரைங் மை பெஸ்ட். லெட்ஸ் ஹோப் ஐ கெட் ஆல் த விளாக்ஸ் பிஃபோர் திஸ் மந்த் எண்ட்ஸ் அட்லீஸ்ட். இல்லைன்னா எப்பயோ ஒருக்கா மாதிரி இருக்கும். ஆல்ரெடி போன வருஷம் தீபாவளிக்கு நான் ஷூட் பண்ண கான்டென்ட்டே இன்னும் நான் போடாம வச்சிருக்கேன் நிறைய. எனிவேஸ் அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மேபி இந்த எமோஜி எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதில ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். ஏதாவது நான் ட்ரை பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும், டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். இதில வேற சில வேரியன்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்காவே தான் விட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தது. இதிலேயே ஒரு சில ப்ளூ பாட்டில் புது லான்ச்லாம் இருந்துச்சு. அந்த ஒரு அக்வாட்டிக் வாசனையில இருக்கிறது. ஐ வாஸ் லைக் டெஃபினட்டா எனக்கு பிடிக்காது. ஆல்ரெடி ஐ அம் கெட்டிங் ஆன் த ஹொரைசன். ஸோ அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஐ பேட்லி வாண்ட் டு ட்ரை அந்த பிளாக் பாட்டில் மிட்நைட் மிஸ்டிக் நினைக்கிறேன். அது நான் ட்ரை பண்ணோம். அது நெக்ஸ்ட் டைம் சேல்ல இருக்கும்போது ஐ அம் டெஃபினெட்லி கெட்டிங் இட். பிகாஸ் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ தட்ஸ் தட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். You're my heart's desire. I just wanna love you.